ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 2026 மற்றும் இந்த 2025 நிறைய ஸ்கீம் அப்டேட்டுகள் எல்லாமே தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை. இந்த பிஎம் கிசான் 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு 4000 இந்த 2000 ரூபாய் எப்போ பெறுவாங்க, தகுதி மற்றும் விவரங்களை நம்ம சரிபார்க்கணும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை யாருக்கு முதல்ல வரும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் நாளுக்கு நாள் போயிட்டே தாங்க இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசானுடைய பணத்தை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்துவார் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே தற்சமயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணை அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சம் விவசாய பயனாளிகளுடைய பட்டியல் நீக்கி உள்ளதா ஒரு சில தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஒரு பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீக்கியும் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி நீக்கினாங்க அப்படின்னு தெரியல. தவறான தகவல்கள் கொடுத்துருக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பட்டியல்கள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பயனாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான முக்கிய செய்தி இப்போ இருக்குங்க. 21வது தவணை ஆல்ரெடி தீபாவளிக்கே வர இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் தீபாவளிக்கு வெளியிட முடியல. ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வர இருந்துச்சு. அதுவும் சில பல காரணங்களால் நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிட முடியலைங்க. ஸோ 2வது வாரம் நவம்பர் 14 அன்னைக்கு கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேருடைய பிறந்தநாள் என்றதுனால கண்டிப்பாக 14 அன்னைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ ரொம்ப சரியாக சொன்னீங்க. நவம்பரில் கண்டிப்பாக வந்துடும் பிஎம்டைய கிசானுடைய 2000 ரூபாய் தவணை தொகை. நவம்பரில் கண்டிப்பாக கிடையாது. யாருக்கு பணம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற தகவலை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்திய விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை வர இருக்கு. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும் இந்த 2000 ரூபாய் தவணை தொகை நவம்பர் முதல் பாதியில் கண்டிப்பாக வர வைக்கப்படலாம் என்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுங்க. பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுப்பதில் தாமதம் என்று கூறப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி 3 தவணைகளாக வழங்கப்படுகிறதுங்க. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்குகளை நேரடியாக வர வைக்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் வழங்க வைக்கப்பட்டது. 21வது தவணை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. 21வது தவணை தங்களோட பெயரில் விவசாயம் நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் யாரும் இந்த திட்ட பயனாளராக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் மட்டும்தான் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக சிலர் இந்த திட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கமும் செஞ்சுருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை வெளியிட்டு நிறைய பீப்புள்ஸ் தகுதி நீக்கம் பண்ணதுனால 35 விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அவர்களின் தகுதி மதிப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்ய நிலையில் பிஎம் கிசான் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களை விவசாயிகள் ஆன்லைன் முறையிலோ அல்லது மீசோ இ சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில கேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கணும். ஆதார் நம்பரை வச்சு உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நில சரிபார்ப்பை நீங்கள் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் இரண்டுமே முடித்தா பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற நவம்பர் 14 அன்னைக்கு வர வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் ஒரு நலத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 2026 மற்றும் இந்த 2025 நிறைய ஸ்கீம் அப்டேட்டுகள் எல்லாமே தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை. இந்த பிஎம் கிசான் 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு 4000 இந்த 2000 ரூபாய் எப்போ பெறுவாங்க, தகுதி மற்றும் விவரங்கள்
விவரங்களை நம்ம சரிபார்க்கணும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை யாருக்கு முதல்ல வரும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் நாளுக்கு நாள் போயிட்டே தாங்க இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசானுடைய பணத்தை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்துவார் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே தற்சமயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 21வது தவணை அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சம் விவசாய பயனாளிகளுடைய பட்டியல் நீக்கி உள்ளதா ஒரு சில தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஒரு பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீக்கியும் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி நீக்கினாங்க அப்படின்னு தெரியல. தவறான தகவல்கள் கொடுத்துருக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பட்டியல்கள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பயனாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான முக்கிய செய்தி இப்போ இருக்குங்க. 21வது தவணை ஆல்ரெடி தீபாவளிக்கே வர இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் தீபாவளிக்கு வெளியிட முடியல. ஸோ நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வர இருந்துச்சு. அதுவும் சில பல காரணங்களால் நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிட முடியலைங்க. ஸோ 2வது வாரம் நவம்பர் 14 அன்னைக்கு கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நேருடைய பிறந்தநாள் என்றதுனால கண்டிப்பாக 14 அன்னைக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ ரொம்ப சரியாக சொன்னீங்க. நவம்பரில் கண்டிப்பாக வந்துடும் பிஎம்டைய கிசானுடைய 2000 ரூபாய் தவணை தொகை நவம்பரில் கண்டிப்பாக கிடையாது. யாருக்கு பணம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற தகவலை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்திய விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை வர இருக்கு. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும். இந்த 2000 ரூபாய் தவணை தொகை நவம்பர் முதல் பாதியில் கண்டிப்பாக வர வைக்கப்படலாம் என்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுங்க. பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுப்பதில் தாமதம் என்று கூறப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி 3 தவணைகளாக வழங்கப்படுகிறதுங்க. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்குகளை நேரடியாக வர வைக்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் வழங்க வைக்கப்பட்டது. 21வது தவணை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. 21வது தவணை தங்களோட பெயரில் விவசாயம் நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் யாரும் இந்த திட்ட பயனாளராக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் மட்டும்தான் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக சிலர் இந்த திட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ கிட்ட நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கமும் செஞ்சுருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை வெளியிட்டு நிறைய பீப்புள்ஸ் தகுதி நீக்கம் பண்ணதுனால 35 விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அவர்களின் தகுதி மதிப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்ய நிலையில் பிஎம் கிசான் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களை விவசாயிகள் ஆன்லைன் முறையிலோ அல்லது மீசோ இந்த இ-சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில கேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கணும். ஆதார் நம்பரை வச்சு உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நில சரிபார்ப்பை நீங்கள் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் இரண்டுமே முடித்தா பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற நவம்பர் 14 அன்னைக்கு வர வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.